கைஸ், நம்ம நார்மலா மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நெட் ஸ்லோவான நமக்கு எவ்வளவு கோவம் வரும். ஆனா சடனா நெட்வொர்க் ஃபுல்லா டவுன் ஆகி நெட்வொர்க்கா கட் ஆயிட்டு இதுக்கு மேல நெட்வொர்க்கே இல்ல அப்படின்னா எவ்வளவு கோவம் வரும். ஆமாங்க, இந்த மிசைல் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா பேங்க் சர்வர்ல இருந்து ஃபிளைட் டைரக்ஷன்ல இருந்து ஷிப்போட டைரக்ஷன் வரைக்கும் எல்லாமே கட் ஆயிருங்க. ஆமாங்க, இது இமேஜினேஷன் இல்ல, அதே மாதிரி ஒரு சயின்டிபிக் மூவியும் இல்ல, இது ஒரு ரியல் நேட்டோ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுங்க. ஆமாங்க, இந்த வீடியோ நம்ம ரஷ்யா வர்சஸ் ஸ்டார்லிங்க் ஸ்பேஸ் வார பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ காய்ஸ், நானும் தேவா. வெல்கம் டு தேவா டாக்கிஸ். ஸ்டார்லிங்க் அப்படின்னு கேட்டாலே நம்ம எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் என்ன தெரியுமா? ஸ்பேஸ்எக்ஸோட சிஇஓ அண்ட் சேர்மன் ஆனா எலான் மஸ்க் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருவாங்க. ஆனா இதே உக்ரைன் மக்கள்கிட்டயும் அங்கிருக்கு சோல்ஜர்கிட்டயும் போயிட்டு ஸ்டார்லிங்க் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது என்னோட உயிர் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியான ரஷ்யா கிட்ட தம்மாத்துண்டு உக்ரைன் எப்படி சர்வே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கும்போது நம்ம எல்லாரும் என்ன காரணமா சொல்லுவீங்களா? உக்ரைன் கிடையாது, பிரான்ஸ் இருக்கு, ஜெர்மனி இருக்கு, ஏன் யுஎஸ்ஏ கூட உக்ரைன் கிடையாது இருக்கு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனா இது எல்லா கண்ட்ரியோடவும் ஒரு பிரைவேட் செக்டர் அவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, ஒரு பிரைவேட் செக்டர் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற எலான் மஸ்கோட ஒரு பிரைவேட் செக்டரா உக்ரைனை இப்போ வரைக்கும் வார்ல ஸ்டே பண்ண வச்சுட்டு இருக்கு. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிங்க, ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கறது உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல், எல்லா மிசைலோடவும் எல்லா வெப்பனோடவும் மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருந்தாங்க. சோ இதே தெரிஞ்சுக்கிட்ட ரஷ்யா உக்ரைன்ல இன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அங்க இருக்க செல்போன் டவர்ஸ் ஆகட்டும் சரி, அங்க இருக்க ஃபைபர் கேபிள்ஸ் ஆகட்டும் சரி, அங்க இருக்க பவர் ஸ்டேஷன் ஆகட்டும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பண்றதே கம்யூனிகேஷன் பிரேக் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. ஏன் அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறவங்க ப்ராப்பரா இருந்தாலே அங்க எல்லாருமே சக்சஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதுதான். சோ ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அது பிரேக் பண்ணிடுறாங்க. ஆனா சோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. எலான் மஸ்க் உள்ள வராரு, கூட வரவர் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் உள்ள வராரு. சோ உள்ள வந்தவர் உக்ரைனுக்கு ஃபுல் டவர் தராரு, கம்யூனிகேஷனுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்றாருங்க. சோ இதனாலே பாத்தீங்கன்னா ரஷ்யா செம்ம கடுப்பாறாங்க. சோ 2021 பாத்தீங்கன்னா லேண்ட்ல இருந்து மேல இருக்க சேட்டலைட் டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி ஒரு மிஷனை கண்டுபிடிக்கிறாங்க. சோ சக்சஸும் வராங்க. ஆனா அங்க இருக்க சேட்டலைட் பாத்தீங்கன்னா thousands and hundreds of the degrees சேஞ்ச் ஆகுதுங்க. சோ அது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க எல்லா சேட்டலைட்லயும் அடிக்குது. ஆஸ்ட்ரோனட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து இருக்காங்க. ஒரு சில பார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரஷ்யா மேலேயே விழுகுது, ஒரு சில பார்ட்ஸ்ல உக்ரைன்ல விழுகுது, ஒரு சில பார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சுத்தி இருக்க எல்லா கண்ட்ரிலையும் விழுகுது, கடல்ல விழுகுது. சோ இந்த மிசைல் சக்சஸா இருந்தாலும் ஒரு சில டிராபேக்ஸ் இருந்தாலும் இது ஸ்டார்லிங்க் பொதுவாகாதுங்க. ஏன் அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா, ஸ்டார்லிங்க்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் இல்ல, இது thousands and hundreds of satellites எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய உலையாதாங்க அது எல்லாமே இருக்கு. சோ நீங்க ஒரு சேட்டலைட் அட்டாக் பண்ணாலும் மிச்சம் இருக்க 100 சேட்டலைட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். சோ இது தெரிஞ்ச ரஷ்யா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல கல்ல போட்டா சின்ன ஹோல் தான் விழுகும். ஆனா அது கன் அவுட் சுத்தம் அப்படி இருக்கும்போது அது 12 மொத்தமே நொறுங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதே சேம் பிளான் தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. இந்த இடத்துல மிசைல் இல்ல, லேசர் இல்ல, ஆனா இதுக்கு பதிலா அவங்க யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தின் மெட்டல் பெல்ஸ் யூஸ் பண்றாங்க. இது மில்லிமீட்டர் சைஸ்ல இருக்கும். சோ இது எந்த ஒரு ரேடாரையும் சிக்காது. சோ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு சேட்டலைட் மூலமா மேல அனுப்பிடுவாங்க. சோ அங்க இருக்க ஆர்பிட் ரேஞ்ச்ல போய் இருக்கும். மூவ் ஆயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இருந்து சின்ன சின்ன மெட்டல் பெல்ஸ் பாத்தீங்கன்னா அது சடனா ரிலீஸ் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா சடனா ஒரு டெத் கிளவுட் மாதிரி கிரியேட் ஆகும். இது ஸ்டார்லிங்க் அந்த சேட்டலைட் டேமேஜ் பண்ணாது, ஆனா அங்க இருக்க சோலார் பேனல்ஸ் ஃபுல்லா டேமேஜ் பண்ணும். சோ அதனால அங்க இருக்க பவர் ஃபுல்லாமே கட் ஆகும், சிக்னல் கட் ஆகும். சோ இதே டைம் தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இது பண்றது மூலமா அங்க இருக்க எல்லா ஆஸ்ட்ரோநாட்டுக்கும் சரி, அங்க இருக்க எல்லா சேட்டலைட்டும் சரி, அவங்க மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா தன்னோட ஓன் சேட்டலைட்டும் சரி, பக்கத்துல இருக்க சைனாவோட சேட்டலைட்டும் சரி, மற்ற கண்ட்ரிஸோட எல்லா சேட்டலைட்ஸுமே அங்க டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரஷ்யா ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படியே எக்ஸ்பர்ட் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் ஏன் அதை பண்றாங்கன்னு பார்க்க சொல்லும் போது மத்த நாட்டுக்கு எல்லாத்தையுமே ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காகவும் சரி, ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்கறதுக்காகவும் சரி இது டெப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, நம்ம ஃபிளைட்ல போயிட்டு இருக்கோம், சடனா ஜிபிஎஸ் கட் ஆகுது,
சப்போஸ் நம்ம ஷிப்ல போயிட்டு இருக்கோம், டக்குனு வந்து லொகேஷன் டேர்ன் ஆஃப் ஆயிருது. சப்போஸ் நம்ம எமர்ஜென்சில இருக்கோம், உடனே வந்து டவர் கட் ஆயிருது, நம்ம யார்கிட்டயுமே கூப்பிட முடியாத ஒரு கம்யூனிகேஷன் சர்வ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் நம்ம. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஸோ இதே பிரேக் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் வந்து ரஷ்யா வந்து முழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லும்போது எல்லா கண்ட்ரியும் தன்னோட எனிமி கண்ட்ரி மேல ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது இந்த மாதிரி கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு சில டிவைஸ் இருக்குமா, அது மேல அட்டாக் பண்ணுவாங்க. லைக் டவர், ஃபைபர் கேபிள்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒன்று பிரேக் பண்ணிட்டே அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. ஸோ ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது ப்ராப்பரா நடக்காது. ஸோ இதுதான் வந்து இப்ப இருக்க கண்ட்ரிஸா வந்து சரி, ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரிஸா வந்து சரி, எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த நெட்வொர்க் அப்படிங்கிற கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாடர்ன் வேர்ல்டுங்கிறது சைலண்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை செஞ்சு பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாருமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னொரு நல்ல டாபிக்கோட உங்களை வெயிட் பண்றேன். Until stay tuned. Bye.